வெல்கம் பேக் டு கிட்டி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ருசியான ஒரு பன்னீர் ரெசிபி தான். சிங்ஸ் பன்னீர் சில்லி மசாலா மிக்ஸில் நான் பண்ண போகிறேன். இந்த பன்னீர் மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ரெசிபி கொடுத்துருந்தாங்க, அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீர் மீடியம் சைஸு பீஸாக கட் பண்ணிக்கணும். நான் 200 கிராம் பேக்கெட்டு 2 வாங்கியிருக்கேன். அதே போல் தான் இந்த மிக்ஸும் 200 கிராம் 2 பேக்கெட் இருக்குது. இந்த மிக்ஸை 2 பேக்கெட் மிக்ஸை நான் 4 கப்பு தண்ணியில் லம்ஸ் இல்லாமல் நல்ல கலர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த பன்னீர் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தோசைக்கல்லில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இதுக்கு கேப்சிகன், கேரட்டு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இவ்வளோ தான் தேவை. ஆனியன் லீஃபு இதெல்லாமே மீடியம் சைஸாக நறுக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கேப்சிகன், கேரட் இதெல்லாமே சாட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப வதங்கக்கூடாது, ரொம்ப வெந்து போச்சுன்னா நல்லா இருக்காது. ரொம்ப கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடலாம். அந்த மசாலா மிக்ஸிலேயே உப்பு இருக்கும், அதனால் இதில் கொஞ்சம் அளவுக்கு தான் உப்பு சேர்க்கணும். மூடி வச்சு நல்லா சாட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மிக்ஸை நான் வெங்காயம் எல்லாம் நறுக்கிறதுக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கிறது நல்லது. இப்போ இந்த காய் ரெடி ஆகிடுச்சு, அதனால் அந்த மிக்ஸை அது கூட சேர்த்து திளைக்க விட்டுடலாம். திளைக்க ஆரம்பிக்கிற டைமில் அந்த பன்னீரும் இதில் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் பாயில் ஆனதும் ஆனியன் லீஃபும் எல்லாம் போட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேஸ்டியான பன்னீர் ரெசிபி பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப ருசியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.